பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான முருங்கைக்கீரை சாம்பார் ரொம்ப ஈஸியாக குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க. ஒரு 150 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை நான் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இதை குக்கரில் போட்டுக்கலாம். இதோடவே ஒரு 20 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாவை நீள வாக்கில் கீறி போட்டுக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இதோடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நான் இதோட பூண்டு சேர்க்கலை. நீங்கள் பூண்டு சேர்க்குறதா இருந்தால் ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் மட்டும் விட்டுக்கோங்க. சில பருப்பு கரெக்டாக ஒரு விசில்லே நல்லா வெந்துடும். ஒரு சில பருப்பு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து விசில் விட்டுக்கோங்க. இப்போ குக்கர் 2 விசில் வந்து நல்லா ப்ரெஷர்லாம் அடங்கிருச்சு. நான் இப்போ மூடியை திறந்துட்டேன். இப்போ இதோட இதுக்கு தேவையான சாம்பார் மசாலா சேர்த்துக்கலாம். சாம்பார் மசாலா நீங்கள் வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி இல்லை கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி ஒரு 1.5 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. இந்த சாம்பாருக்கு ரொம்ப மசாலா சேர்க்க தேவையில்லை. ரொம்ப அதிகமாக போட்டோம் அப்படின்னா நமக்கு முருங்கைக்கீரையோட ஃப்ளேவர் தெரியாது, மசாலாவோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும். அதனால் 1.5 டீஸ்பூன் மட்டும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதோட நம்ம ஏற்கனவே ஊற வச்ச புளியை கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சாம்பாருக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டாலும் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பில் இருந்து இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால் நம்ம முருங்கைக்கீரையை இதில் போட்டால் போதும். முருங்கைக்கீரை ரொம்ப முத்தலாக இல்லாமல் கொஞ்சம் இளங்கீரையாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் நான் ஒரு 1/2 கட்டு அளவுக்கு முருங்கைக்கீரை உருவி வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 3 கைப்பிடி அளவு இருக்குது. இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு சாம்பாரோடு போட்டுக்கோங்க. முருங்கைக்கீரையை நீங்கள் முதல்ல போட்டிங்க அப்படின்னா அதோட சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்காது. அதனால் கடைசியாக போட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். நம்மளோட சேனலில் நான் ஏற்கனவே முருங்கைக்கீரை போட்டு கேப்ப மாவு அடை, அதாவது கேழ்வரகு அடை ரொம்ப சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்மளோட சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் உளுந்தும் போட்டுக்கோங்க. இதோடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வந்ததும் இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டிங்கன்னா இன்னும் நல்லா மணமாக இருக்கும். இதோட ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவு ப்ரௌன் கலரில் வர வதக்கிக்கோங்க. இப்போ இதை எடுத்து சாம்பாரில் கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சாம்பாருக்கு நீங்கள் மல்லி இலை சேர்க்க தேவையில்லை. மல்லி இலை போட்டிங்க அப்படின்னா நம்ம சேர்த்த முருங்கைக்கீரையோட ஃப்ளேவர் வந்து கம்மியாயிரும். மல்லி இலையோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும். அதனால் மல்லி இலை சேர்க்க தேவையில்லை. இப்போ கமன்னு மணக்க நம்மளுடைய முருங்கைக்கீரை சாம்பார் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.